சுதர்சன சக்கரம் என்பது இந்து மரபில் பரமபிரமன் மகாவிஷ்ணுவின் திருவுடைமையாக போற்றப்படும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதமாகும். இது கோள வடிவில் தீவிரமான ஒளியுடன் ஆறாங்குரல் மற்றும் 108 கூர்முனைகள் கொண்டதாக கூறப்படுகிறது. சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவுக்கு விஸ்வகர்மா அல்லது துவராசிரி மூலம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு நிகழ்வில் விஷ்ணுவின் ஆயுதம் தேவசர்மனின் விஸ்வகர்மாவின் மகன் தவத்தின் மூலம் உருவானது. இதை நாராயணன் சிவபெருமானிடமிருந்து பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. வடிவம் வட்டமான தீப்பொறி போன்று நீள்வட்ட வடிவம். அளவுகள் 108 கூர்முனைகளைக் கொண்டது. சக்தி எதிரிகளை அழிக்கும் சக்தி மற்றும் தெய்வீக பாதுகாப்பு. அதிகாரி இதைக் கையாண்டு மகாவிஷ்ணு 6ஆம் அவதாரமாகவும் போற்றப்படுகிறார். அழிப்பு மற்றும் பாதுகாப்பு தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறது. ஆபத்திலிருந்து காப்பாற்றல் பக்தர்களை துன்பங்களில் இருந்து பாதுகாப்பது. தீமையின் நாசனம் தீய சக்திகளை அழிக்க மகாவிஷ்ணுவால் பயன்படுத்தப்படுகிறது. சுதர்சன சக்கரத்திற்கான முக்கிய நிகழ்ச்சிகள். கிருஷ்ணர் மற்றும் சிசுபாலன். பகவான் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி சிசுபாலனை வீழ்த்தினார். அமிர்தம் மற்றும் அமாவாசை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான சமுத்திர மந்தனத்தில் சுதர்சனம் அமிர்தத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. சுதர்சன சக்கரத்திற்கான ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் உள்ளன. சுதர்சன அஷ்டகம் என்ற புகழ்பெற்ற பாடல் இதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சுதர்சனம் ஆன்மீகமாக ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அது தீமையை அழிக்கும் சக்தி மட்டுமல்லாமல் அறத்தை நிலைநாட்டும் ஒரு கருவியாகவும் பார்க்கப்படுகிறது.